இந்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஆகையால் இனி சபிவைக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். லூக்கா 21:30. கடைசி நாட்கள்ல நாம என்ன செய்யணும்னா நம்ம ஜெபம்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆகையால இந்த 95, 96 2 பாட்டுகளையும் பாடுவோம். ஜெபம் செய்திடுவோம். 95 எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபமாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயவேண்டி உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபமாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. கைவேண்டி உம் பாதம் வந்தே. எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை
என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்றேன் நாதா எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன் கண்ணீரின் ஜெபம் கேளுமே கருணையின் பிரவாகம் நீரே நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பே கண்ணீரின் ஜெபம் கேளுமே கருணையின் பிரவாகம் நீரே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே ஹல்லேலூயா ஹல்லேலூயா 96 ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள ஒரே நம்பிக்கை தான். நான் என்ன ஜெபம் பண்றேனோ அது ஆண்டவர் கேட்கிறார். கேட்டு அவர் சும்மா இருக்கிறது இல்லை, அவர் எனக்கு ஒரு நன்மை அந்த பாட்டப்பா ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜெபத்தின் வாஞ்சை தந்தருடும் ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும் ஜெபமே ஜீவ ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜெபமே ஜீவ ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஊக்கத்தோட பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜெபமே ஜீவன்
ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் திவ்யத்திற்கு இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் திவ்யத்திற்கு இதுவே சட்டம். Hallelujah. 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 ஏதோ ஒன்றாக அவரும் அமெரிக்கா போறாங்க. பிரயாணம் வாய்க்கவும் அவர் எல்லாரோட வீட்டில் சந்தோஷமாய் இருந்து வரவும் அவங்களுக்காக மகா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உடைய சமூகத்திலே ஒரு சிறு கூட்டமாக எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி சொல்கிறோம். உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நீர் தான் அவங்களை பலப்படுத்தணும், திடப்படுத்தணும். அவருடைய கரம் பிடித்து நீர் வழி நடத்தும். அவருக்கு சொன்னது போல உங்களுடைய பலவீனத்திலே என்னோட பலன் பூரணமாய் விளங்குவேன் என்று சொன்னபடி உங்களுடைய பலத்தினாலே அவங்களை இடைக்கட்டும். இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் இறுதி வரை நீரை அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இந்த நேரத்திலும் சகோதரி ஜபாவுக்காக ஆண்டவரே, சகோதரன் பொன்ராஜுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பிரயாணத்தை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைகளோடு சென்று ஒரு சில நீர் முன்குறித்த நாள் வரை ஆண்டவரே அந்த ஈரேசையில பிள்ளைகளோடு தங்கி தாபரிக்கும்படியாக நீர் அழைத்து செல்கிறீர். பிரயாணங்களிலெல்லாம் கூட இருந்து ஆண்டவரே நீரே பாதுகாத்து சுகபத்திரமாக ஆண்டவரே அவங்க அந்த ஈரேசை போய் சேரவும், பிள்ளைகளை சந்தித்து அங்கே இருக்க நாட்கள் அது ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியான கிருபைகளை நீர் தாரும். ஆண்டவரே, நீர் அழைத்து செய்கிறதின் நோக்கம் அங்கே நிறைவேறும்படியான கிருபைகளை தந்து வழி நடத்தும். அங்கே தங்கியிருக்க நாட்கள் எந்த ஒரு பலவீனமும் வராதபடி கால சூழ்நிலைகளின் மாற்றத்தினாலே ஆண்டவரே அவங்க பாதிக்கப்பட்டு விடாதபடி நீரே உங்களுடைய செட்டின் நிழலிலே மூடி மறைத்து கொள்ளும். உங்களுடைய கிருபையின் கரத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான வேளையிலும் நீரை இந்த கூட்டத்தின் முழுவதிலும் இருந்து நீர் வழி நடத்தும். உமக்கே துதிகனம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். செப்பனியான்னா என்ன அர்த்தம்? மறைக்கப்பட்டவன் அல்லது மறைவிடம். நமக்கு எது உண்மையான மறைவிடம்? கர்த்தருடைய கரம்தான் நமக்கு உண்மையான மறைவிடம். அவருடைய பலத்த கரத்துள் அடங்கி இருங்கள். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். சாத்தானோ தீங்குகளோ தொடாதபடி அவர் வல்லமையாய் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஆகையால் அவருடைய கரத்துக்குள் நாம் அடைக்கலமாக புகுந்து கொள்ளுவோம். ஆண்டவர் அநேக பக்தர்களுக்கு மறைவிடமாயிருந்தார். ஒன்று சொல்லுங்க.
மோசே மோசேகிட்ட என்ன சொன்னாரு? நீ என்ன பார்க்க முடியாது, ஆனாலும் என்னிடத்தில் ஒரு இடம் கிருபை. பார்க்க முடியாது, எல்லாம் திறந்து போவான். ஆனா உனக்கு என்கிட்ட கிருபை உண்டு. என்கிட்ட ஒரு இடம் உண்டு. அந்த கண்மலையிலே நில்லு, நான் அந்த வெடிப்பிலே உன்னை வைத்து என் கரத்தினால் மூடுவேன். என் பின்புறத்தை காண்பாய், முகத்தையோ காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி அவர் போகும்போது என் மைமையெல்லாம் உனக்கு முன்பாக நடந்து செல்ல செய்வேன் சொல்லி அவர் நடந்து கடைசியில தன் கையை எடுக்கும்போது மோசே பார்த்தார். அவனுக்கு ஆண்டவர் மறைவிடமாக இருந்தார். தாவீதுக்கு சாமுவேல் ஒரு மறைவிடமாக இருந்தார். சவுலை எவ்வளவு வெறி கண்டிப்பாக என்னை பிடிச்சு கொண்டு வாழ்ற நேரத்தில் அவன் சாமுவேல் ஓடி ராமாவிலே சாமுவேல் கூட இருக்கு. சாமுவேல் கிட்ட இவன் போயிட்டான உடனே சவுல் திருப்பி போய் இவனை தேடுறத விட்டுட்டான். அப்படி உலகம் முழுவதும் அழிந்தாலும் நீதிமானுக்கு கர்த்தர் மறைவிடமாய் இருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தர் மறைவிடமாய், அவன் மலை உச்சியில போய் ஒரு கப்பல் கட்டினான். ஆனா ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவனை உள்ளே விட்டு கதவை மூடினார். என்னையும் அப்படியே அவர் பரலோகத்துக்குள்ள விட்டு நான் வெளியே போகாதபடி கதவை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவரே நமக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார். அடுத்தாப்புல பார்த்தோம், நான் என்ன ஆனாலும் நான் கண்டிப்பாக மறைக்கப்படுறேன். நான் எப்படி மறைக்கப்பட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பனியா 2:3 என்ன சொல்லுது பாருங்க. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படும். அப்ப இங்க ஒரு வழி சொல்லி இருக்குது. நான் கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்பட வேண்டும் என்றால் நான் அவரை தேட வேண்டும். அவரை எப்படி தேடுவீங்க? தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படி அவர் பாருங்க. அவங்க சொல்லி இருக்காரு என்ன, நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, நான் என்னுடைய செயல்களில் எல்லாம் கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறேனா? அவர் என்னை சோதித்து பார்க்கும்போது என்கிட்ட அநியாயம் காணப்படுமா? நான் அநியாயம் செய்ததுண்டா பார்க்கணும். அவர் அப்படி அநியாயம் செய்திருந்தார் அவர் என்னை மறைக்க மாட்டார்.
ஒருவேளை தான் அவர் இறக்கப்பட்டா மறைப்பார், இல்லைன்னா நீதியை தேடுங்கள். நீதி என்ன? என்ன நீதி? என்ன? சிலுவையில என் பாவத்தை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து என்னை நீதிமான் ஆக்கினார். அதுதான் அவருடைய நீதியை தேடும். பாவத்தை நான் அறிக்கை செய்து தேவனே என்னை கழுவும்னு சொல்லி அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டார், எனக்கு மறைவிடம். அதைத்தான் காலையிலே இல்ல ராத்திரி படுக்க போகும் முன்னால உங்கள் பாவங்களை கழுவுகிறீர்களா? என்ன 51ஆம் சங்கீதத்தை வாசிக்கணும். அப்ப 51ஆம் சங்கீதத்தை வாசித்தா தாவீது அவன் பாவம் செய்த பொழுது அவர் தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடி அவன் தன் பாவங்களை எல்லாம் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன். உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்கிட்ட ஒரு அநியாயமோ ஒரு பாவமோ நீர் கண்டுபிடிக்க முடியாதபடி என் வாழ்க்கையில் மாறிடும். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட இதை சொல்லி ஜெபம் பண்ணி நான் படுக்கைக்கு போகணும். என்ன நடக்குமோ தெரியாது. அதனால நாம அதை செய்யணும். எங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் கண்டிப்பா செய்யணும். அடுத்தாப்புல பாவம் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் இன்னும் முடிக்கல. இதே 2வது வசனம் வரல. ஜாதியே கட்டளை 10 வரைக்கும் பிடிச்சிருக்கோம். மக்தேஷின் குடிகளே, அந்த மக்தேஷ்ன்றது என்ன? கமர்ஷியல் மார்க்கெட் பிளேஸ். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை தேடாதவர்களை நான் தண்டிப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னை அவர் மறைவிடத்தில் வைத்திருக்கிறார். நான் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நான் அதம் பண்ணப்படுவேன். மறைவிடத்திலிருந்து வெளியேறி அதம் பண்ணப்பட்ட ஒருத்தனை சொல்லுங்க. சாலமோன் சொல்லியிருந்தான், நீ இந்த ஆத்த கடந்த அக்கறை போற நாள்ல சாவாய். அவன் என்ன செய்தான்? கழுதைகள் காணாம போயிட்டு வேலைக்காரங்களை தேடுறதுக்கு அவங்களோட ஆத்த சாலமோன் அவனை மறைவிடத்தில் இருந்து நான் வெளியேறினால் எனக்கு வாழ்வு, அடைக்கல பட்டணத்திற்குள் இருக்கும் வரை ஒருவனுக்கு பாதுகாப்பும் உண்டு. அடைக்கல பட்டணத்தை விட்டு அவன் வெளியே வந்தால் அவனை பார்க்கிற எவனும் கொன்று போடலாம். ஆகையால மறைவிடத்தில் இருந்து நான் ஒரு நாளும் வெளியே வரக்கூடாது. அதுக்கு தான் என்ன செய்யணும்? ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும்.
அடுத்தாப்புல பாருங்க. நகரத்தின் 2ஆம் பாகத்தில் இருந்து சகல அலறுதலும் மேட்டு பகுதியில் இருந்து மகா சங்காரமும் அப்ப அந்த ஊர்ல எல்லா இடங்களிலும் அழுகையும் பற்கடிப்பும். அதான் சொல்றேன். எப்போ நீங்க மறைவிடத்தை விட்டு வெளியே அப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று சொல்லுகிறவர்களை தங்கள் இருதயங்களில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை நான் என்ன விளக்கு கொளுத்தி தேடுறது வேற ஒரு இடத்துலயும் பைபிள்ல பார்த்திருக்கோம். காணாமற் போன வெள்ளிக்காசை அவள் என்ன செய்தால் விளக்கு கொளுத்தி வீட்டை பெருக்கி அது எங்க கிடக்கு கண்டுபிடிக்கும் அளவும் அவள் தேடினாள். நம்மளும் கொஞ்சம் தேடுறோம், ஆனா அதுக்குள்ள சோர்ந்து போய் வேற பார்த்து விடுவோம் விட்டுடுறோம். ஆனா அந்த ஆண்டவர் எருசலேமை சோதிக்கும் பொழுது விளக்கு கொளுத்தி சோதிக்கிறார்னா அதன் மறைவிடங்கள் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கி அங்க இருக்கிற பாவங்களை எல்லாம் அவர் அங்கே அதனால நாம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அடுத்தாப்புல பாருங்க, அவருடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும், அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருப்பதில்லை, தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பல ரசத்தை குடிப்பதில்லை. ஒரு வசனம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர் எவனோ அவன் வாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அப்ப இங்க அவன் வீடு அழியும்னா இவன் செய்தது வாய்க்கவில்லை. காரணம் இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்க. அது எனக்கு ஒரு எச்சரிக்கை. நீ ஞானத்தின்படி நடந்தீன்னா நீ கண்டிப்பாக அடித்து போவாய். அதற்கு ஒரு அவருடைய ஆட்சிகள் கொள்ளையாகும், அவருடைய வீடுகள் பாழாய் போகும், அவருடைய வீடுகளை கட்டி அல்வேலில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை ரசத்தை குடிப்பதில்லை. திராட்சை தோட்டங்கள் உண்டு, ஆனால் அவைகளின் கனியை அவர்கள் ரசமாக்கி குடிப்பது இல்லை. அவர்கள் கையின் பலனை அனுபவிப்பது இல்லை. அது எவ்வளவு பெரிய வருத்தம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. நீங்க பைபிள்ல வேற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கர்த்தருடைய பெரிய நாள்
சமீபித்திருக்கிறது. பல தீர்க்கதரிசியர் என்ன செய்திருக்காங்க? கர்த்தருடைய நாள் தீவிரித்து வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது அந்த ஆத்ம என்ன மாதிரியான நாள் அப்படின்னு என்ன செய்றாங்க? அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நாள் சமீபித்திருக்கு. 14ஆம் வசனத்துல இருந்து கர்த்தருடைய நாள், அதுவரைக்கும் மறைக்கப்பட வேண்டிய அவசியத்தை சொல்லிட்டு இங்க கர்த்தருடைய நாள்ல என்ன நடக்கும் சொல்ற. அவைகளில் குடியிருக்க மாட்டதில்லை. அதனால் கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்து இருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவோம். நாம இதை உணர்கிறோம். கர்த்தருடைய நாள் தீவிரித்து வருகிறதுன்றத உணர்கிறோமா? அதுக்கு பல அடையாளங்கள் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு, பல அடையாளங்கள் இருக்கு. அந்த அடையாளங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக அது தானியேல்ல சொல்லுவாங்க, அந்த காலத்துல ஒரே பந்தியில் அமர்ந்து அவர்கள் பொய் சொல்லுவார்கள். ஒருத்தனாவது இந்த டிப்ளமேட்ஸ் மீட் பண்றதுல ஒருத்தனாவது பொய் சொல்றது, உண்மை பேசுறது. அவ்வளவு உண்மையை மறைச்சுக்கிட்டு பொய் தான் பேசுறாங்க. அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்த உடனே இதை வேற விதமா தான் அவங்க நடப்பாங்க. கர்த்தர் அதை எச்சரிக்கிறார். அது கடைசி காலம். அப்படி நடக்கும்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இன்னைக்கு பேசுறாங்கன்னா, எவனாவது உண்மையை சொல்றானா, என்கிட்ட இவ்வளவு இருக்குது, நான் இதை செய்வேன், நான் உன்னை அழிக்க முடியும், நீ என்ன செய்வ அப்படின்னு பேசுறான்னா மாட்டான். நாம ஒத்து போவோம். எது வரைக்கும்? நீ எனக்கு அடிமையாகாத வரைக்கும் நாம ஒத்து போவோம். அதுக்கப்புறம் உன்னைய ஒரே அடியா அவ்வளவுதான். ரொம்ப மோசமான ஒரு உலகத்துல இருக்கு. பாருங்க, இந்த வேல்கம் என்ற அந்த இதுல நடந்த அந்த ஒரு சின்ன ஒரு 6 நாள் சண்டைக்குள்ள எவ்வளவு கேடுபாடுகள், எவ்வளவு பொய்கள் இருந்திருக்குன்னு பாருங்க. அதை தோண்ட எல்லாம் பொய்களாத்தான். ஏன்? எதுக்கு? உண்மையை பேசினா என்ன? அவருடைய உதவி கிடைக்காதுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால இது கடைசி காலம். ஆண்டவர் இதை நமக்கு ஒரு அடையாளமாக தருகிறார். ஆகையால் இந்த டிப்ளமேட்ஸ் அவங்க மீட்டிங்ல பொய் பேசுறது கர்த்தருடைய வருகைக்கு ஒரு. இரண்டாவது, யுத்தங்கள். நீங்க இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் உள்ள சண்டை நிற்கும்னு யோசிக்கிறீங்களா? என்ன? நிக்கவே நிக்காது. இவன் காசாவை அழித்து தீரு மட்டும் நான் சண்டை போடுவேன். அவ்வளவு பேரை வெளியே போடுறான். இப்பவுமே 60,000 பேரை கொண்டுட்டான். ஆகியால பைபிள்ல பார்த்தோம்னா காசா நகரக்காரங்களை நீ குடியேற்று போவாயின்னு தான் இருக்கு. வரும், நம்ம பார்ப்போம். வாசிக்கேப்பா 4வது வசனம். காசா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும்.
காத்தா குடியேற்று குடியேற்று போகும். குடியேற்று. காத்தா யாருடைய ஊர்? பெலிஸ்தியர் தேசம். பெலிஸ்தர் ஊர், பாலஸ்தீனியன். அவ்வளவும் அழிந்து போகும் ஆண்டவர் சொல்றார். இஸ்ரேலுக்கு முன்பாக அது நிற்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேலை பகைக்கிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். ஆகையால கடைசி காலம் இருக்கு. இந்த யுத்தங்கள்னா ஒரு அடையாளம். ரஷ்யாவும் உக்ரைனும் அதுவும் சண்டை நிற்கவே நிற்காது. இவங்க சண்டை போடணும்னு மற்றவெல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க. ஒருத்தரும் இன்வால்வ் பண்ண மாட்டேங்காங்க. யாராவது பேசினா வேற எதையாவது பேசுவாங்க. போய் ஒரு நகரத்தில் பேசுறாங்கன்னா இந்த நகரத்தை எப்படி சுத்தமா வைக்கிறது, எப்படி பெருக்கிறதுன்னு பேசுவோம். இதுக்கா இவங்க டிப்ளமா கூட்டம்? உண்மையான ஆழமான உண்மைகளை பேசவே மாட்டேங்காங்க. பேப்பர்ல வார்த்தா வருத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட காலங்கள்ல இருக்கோம்னா அது ஆண்டவர் நமக்கு தருகிற எச்சரிக்கை. என்னுடைய நாட்கள் சமீபமாய் அதுல இன்னொன்னு இருக்கும். கர்த்தருடைய நாள்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டார்கள். கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அசீரியா என்ன ஆச்சு? நினிவே என்ன ஆச்சு? அதான் மிகப்பெரிய பலத்த நகரமா இருந்தது. அது ஒண்ணும் இல்லாம போயிட்டு. பாபிலோன் என்ன ஆச்சு? அதுவும் ஒண்ணும் இல்லாம போயிட்டு. ரோம் நகரம் என்ன ஆச்சு? அதுவும் ஒண்ணும் இல்லாம போயிட்டு. அப்போ இவ்வளவு பெரிய நகரங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போனது. பாபிலோன் ஒரு மண்மேடாக மாறி. அந்த பாபிலோனை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு கோட்டை கட்டியிருந்தான். அந்த கோட்டைகள்ல டைகிரிஸ் நதிய விட்டு 2 வருஷத்துக்கு அவனுக்கு தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. அவன் கோட்டை எவ்வளவு உயரம்? 317 அடி உயரம். 317 அடி உயரம். அவன் எவ்வளவு உயரம்? அதை எவனும் ஏற முடியுமா? கஷ்டம். ஏன் இவன் ஏறும்போது மேல இருந்து என்ன செய்வான்? எண்ணெயை கொதிக்கிற எண்ணெயை ஊற்றுவான், இல்லை நெருப்பை போடுவான். இந்த மாதிரி அவர் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஊரா இருந்ததுனால அவங்க ரொம்ப கர்வமாக அகங்காரமாக இருந்தார்கள். ஆனாலும் அதையும் தேவன் அளித்தார். தரிவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். என்ன ஐடியா கொடுத்தார்? அந்த ஊருக்குள்ள போற தண்ணி இதை என்ன செய்தது? டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு போற மாதிரி திருப்பி. அப்போ உள்ளுக்குள்ள போற பாதை ட்ரை ஆயிடுச்சு. அவன் படைகள் என்ன செய்திருக்கு? உள்ள போய் ஒரே ராத்திரியில அந்த மாதிரி இந்த தேவன் அவர் எல்லாவற்றிலும் அழிக்கிறார். பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. அதைத்தான் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கர்த்தருடைய நாள் வருகிறது. நான் அதற்கு தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க. இப்ப வார்த்தையிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? அவரை ஆமா
அவரை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை. அப்பொழுது ஒருவேளை தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. அதுக்கப்புறம் கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து, அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அழிவும் வாழ்வெடுப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் மூதுகிறதும் ஆர்ப்பரிக்குமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி. அது என்ன குருடரை போலன்னா என்ன? தடவிட்டே நடப்பாங்கன்றார். கர்த்தரிடத்தில் ரட்சிக்கப்படுவதற்கான வழியை அறியாமல் குருடராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம அப்படி இருக்கோமா? உலகத்தை நம்புறோமா அல்லது கர்த்தருடைய கிருபையை நம்புகிறோமா? இந்த கிருபைதான் என்னை ஆங்குகிறது பாடணும். அந்த மாதிரி அதனால கர்த்தருடைய பெரிய நாள் சொன்னார். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள். நீங்க அது ஆங்கிலத்தில் இந்த 15ஆம் வசனத்தை போட்டிருக்கு. உக்கிரத்தின் நாள், டே ஆஃப் ராத், கோபத்தின் நாள் என்று அர்த்தம். இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அதாவது டே ஆஃப் ட்ரபிள் அண்ட் டிஸ்ட்ரெஸ். அழிவும் வாழ்க்கடிப்புமான நாள், டிவாஸ்டேஷன் அண்ட் டெசலேஷன். இருளும் அந்தகாரமான நாள், டார்க்னஸ் அண்ட் க்ளூமினஸ். மப்பும் மந்தாரமான நாள், clouds and thick darkness. அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்குமான நாள், a day of trumpet and alarm against the cities and against high tower. கர்த்தருடைய நாள் நியாய தீர்ப்பு, டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட். நம்மை குறித்தும் நாம் செய்ததும் செய்ய நினைத்ததுமானவைகளை குறித்து பிரசங்கி 3:17 என்னத்தை குறித்து நாம நியாயம் தீர்க்கப்படுவோம் சொல்லி இருக்கு பாருங்க. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் என்ன இருக்கு? எதையெல்லாம் குறித்து? சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயம். அப்போ நான் இந்த இத பாவம் செய்கிறேன்றத நம்ம இயேசு சொன்னார். ஒருவன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. The act is complete அப்படின்னு சொல்லி இருக்கார். அப்ப அதேதான் எண்ணங்கள், சகல எண்ணங்கள்.
இவனை கொல்லணும்னு யோசித்தா அந்த கொலை வெறி அது ஒரு பெரிய பாவம். அது அவனை கொன்றுடும். அப்படி நம்ம பார்க்கிறோம். இந்த கொலை வெறி, பொய், வஞ்சகம் எல்லாம் மனசுல உள்ளது, இருதயத்திலிருந்து வருகிறது. ஆகையால அது வரும் பொழுது நமக்கு ஆகும். சரியா? டைம் என்ன? 7:50. இன்னும் கொஞ்சம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கிற நாள், a day of reckoning. நான் உங்களுக்கு டைப் அடிச்சுட்டாரு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப இதாயிப்பு. நேற்று உள்ள நைட் நேரில் ஒண்ணுமே செய்ய முடியாம படுத்து தூங்கிட்டேன். யாரோ ஜெர்மனி தான் நான் இன்னைக்கு எழுப்பியிருக்கேன். உண்மைதான். இறக்கமன் நான் அது அழிவும் பால் கடிப்புமான அந்தகாரமுமான நாள், மப்பும் மந்தாரமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் மூதுகிறதும் ஆர்ப்பணிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்களை நான் வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் உறுதியைப் போல சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவைப் போல கிடக்கும். பலத்தினத்திலையும் இப்ப அப்படித்தான் நடக்கும். உதைக்கிறதுக்கு ஆளும் இல்லை, இடமும் இல்லை. எல்லாத்தையும் கொண்டு ஒரு பள்ளத்தாக்குல என்ன செய்யறாங்க, போட்டுறாங்க. அந்த யூதர்களுக்குள்ள ஒருவனுக்கு கல்றை இல்லைன்னா அவன் தபிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க. ஆகையால அடக்கம் பண்ணப்படாதவங்கள் எல்லாம் தவிக்கப்பட்டவர்களாக. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டார்கள். அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசம் எல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியிலே நிர்மூலம். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல 1,00,000 பேர் வெள்ளத்துல செத்துட்டாங்கன்னு. ஆண்டவருடைய அழிவு சடுதியா இருக்கும். அத தாங்க முடியாததாகவும். அதுதான் கர்த்தருடைய இந்த கர்த்தருடைய நாள்ன்றது செப்பனியாவில் வர்றது பல தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லப்பட்ட ஒன்றுதான். அதனால இந்த செப்பனியா பிற்காலங்களில் இருந்தவன். முன்னால் உள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் அவன் படித்து அதையும் இந்த ஜனங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறவனாக இருந்தான். அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசம் எல்லாம் அழியும். யூதர்கள் மேல கோபம் வருமா ஆண்டவருக்கு? என்ன சொல்லுங்க? அவருடைய சொந்த ஜாதி தான்.
வார்த்தையில யூதர்களை கண்டிப்பாக அவர் என்ன செய்யறார்? பாபிலோனுக்கு சிறையா கொண்டு போறார். அங்க போய் சிறுமைப்படுத்துகிறார். 70 வருஷம் அவங்க அங்க கிடக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது தேவன் பாவத்தை அப்படியே விட்டு விடுகிறவர் கண்டிப்பாக பாவத்தை மட்டும் விட்டுருவாரோ? உங்களுடைய பாவத்தை மட்டும் தேவன் மன்னிக்காமல், பாவத்தை நியாயம் தீர்க்காமல் விட்டு விடுவாரோ? மாட்டவே. ஆகையால தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு அது பாவத்திற்கு விரோதமானதாக இருக்கும். அவர் அறிவித்த தண்டனை கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆகையால நாம என்ன செய்யணும்? தப்புவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ண இன்னைக்கு உள்ளதுல எதை பற்றி படிச்சிருக்கிறோம்? கர்த்தருடைய நாள். அது என்ன செய்கிறது? தீவிரித்து வருகிறது. நான் அந்த அடையாளங்களை வச்சு பார்க்கணும். இது கர்த்தருடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது. ஒரு பாட்டு பாடுவோம்ல, நியாய தீர்ப்பின் நாள் நேற்றர் வர. அதனால நம்ம ஜாக்கிரதையாய் இருந்து ஜெபம் பண்ணி மற்றவர்களுக்காகவும் ஜெபம் ஜெபம். 2ஆம் அதிகாரம் நான் அடுத்த வாரம் பார்ப்போம். நீ இப்ப மட்டும் இல்லை இருப்பியா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய எச்சரிப்புகளை உண்மையாகவே அது நடக்கப் போகிறது என்று நம்பி அதற்கு பயந்து அதற்கு தப்பித்துக் கொள்ள நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உம்மை தேடவும் மனத்தாழ்மையை தேடவும் எங்களுக்கு கிருபையை தாரும்.